இந்த பாக்ஸில் இருக்கிறது வட்டலப்பம். இது ஜவ்வரிசின்னு சொல்லி இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்றது. சிக்கன் பிரியாணி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி ஜாமு, வெங்காய பச்சடி. இது மட்டன் பிரியாணி, பொரோட்டா, இடியாப்பம், பொரோட்டாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு கறி குழம்பு, தோசை, பொரோட்டா இதுலேயும் இருக்குது. இப்படி நமக்கு ரம்ஜானுக்கு வந்த விருந்து ஐட்டங்கள். மற்ற ஊர்லெலாம் நீங்கள் ரம்ஜான் சொல்லிக்கிட்டனாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றதே பிரியாணி தான். ஆனால் காயல்பட்டினத்தில் மட்டும் ரம்ஜான் சொன்னால் இத்தனை வெரைட்டி வச்சு சாப்பிடுவாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான உணவும் இருக்கும். மெயினாக ரம்ஜான் டைமில் இந்த கோழி ஆப்பமும் வட்டலாப்பமும் இருக்கவே இருக்காது. நீங்கள் வீட்டில் இந்த கோழி ஆப்பம் வட்டலாப்பம் செஞ்சு சாப்பிட்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம். லாங் வீடியோவில் போட்டிருக்கிறேன், லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வட்டலாப்பம் சாப்பிட்டதுமே அப்படி கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் வாயில் வச்சதும். இதில் வெறும் தேங்காய் பால், முட்டை, கருப்பட்டி இவ்வளோ தான் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் விதவிதமாக செஞ்சுருப்பாங்க. நான் வந்ததில் கொஞ்சமாக உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன்.